திமுக இப்படி பேசுறது வழக்கம்தான். திரு கருணாநிதி அவர்கள்லேருந்து, ஸ்டாலின்லேருந்து, உதயநிதியிலேருந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுறது இயற்கை தான். எடப்பாடி ஆனால் இப்படி பேச மாட்டாரு. என்ன பேச்சு பேசுகிற ஒரு படத்தை காமிச்சு காலில் விழுந்தாருன்னு சொல்லி அது எவ்வளவு கொச்சைத்தனமாக பேசி மூத்தவர்கள் பெரியவங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினத நீங்கள் எந்த அளவு கொச்சப்படுத்தி காலுக்கு இடையில பூந்து போனார், என்ன பார்த்தாரு, என்னென்ன பேச்சு இந்த உதயநிதி பேசுனது. அப்போ இந்த அரசியல் ரீதியான பேச்சுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும். ஏன்னா உங்களால் சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில் அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருந்து எல்லா துறையும். திமுக பிஜேபியை காரணம் காமிச்சு எல்லா கூட்டணி கட்சிகளையும் அடிமையா வச்சிருக்கிறாங்க. தொழிலாளர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதியை நீங்க நிறைவேற்றினீங்கன்னு போராடக்கூடிய இடத்துல திமுக கம்யூனிஸ்ட் இருந்துச்சா? வாயை மூடி மௌனியா உட்காந்தாங்கல்ல. தலைமைக்காக ஒரு திமுக ஜெயிக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கவே இல்லை. அதுதான் விஜயும் சொல்லிட்டாரு, உண்மையான காங்கிரஸ் எங்ககிட்ட இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். வணக்கம். நம்மோடு இன்று இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் பொன்வில்சன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எடப்பாடி அவர்கள் எப்போதுமே யாரையும் பெருசா தனி மனித தாக்குதல், ரொம்ப காட்டமா பேசுறது அது எதுவுமே பேச மாட்டாங்க. சமீபத்தில் திடீர்னு உதயநிதி அவர்களை ரொம்ப காட்டமாக பேசியிருந்தாங்க, பெரிய விமர்சனமாக ஆயிடுச்சு. இந்த சலசலப்புக்கு காரணம் என்ன சார்? இந்த கோபத்துக்கான காரணம் என்ன? உங்கள் கேள்வியிலே பதில் இருக்குது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, திமுக இப்படி பேசுறது வழக்கம்தான். திரு கருணாநிதி அவர்கள்லேருந்து, ஸ்டாலின்லேருந்து, உதயநிதியிலேருந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்தெல்லாம் பேசுறது இயற்கை தான். எடப்பாடி ஆனால் இப்படி பேச மாட்டாரு. அதுதான் உங்கள் கேள்வியோட அர்த்தம். இல்லை, அதிமுக பேச மாட்டாங்கன்னு சொல்லல தானே உண்மை. அதோட அர்த்தம் என்னது? அதான் எந்த கட்சியில்னாலும் இப்போ 3ஆம் கட்ட 4ஆம் கட்ட தலைவர்கள் திருமுனை கூட்டம், பொதுக்கூட்டத்தில் இந்த மாதிரி பேசுவாங்க. தரம் தாழ்ந்து பேசுறது நம்ம பார்த்துருக்கோம். அது பெரிய கவனத்தை இருக்காது. கண்டனத்துக்குரியதுனாலும் பெரிய கவனத்தை இருக்காது. ஆனால் முதன்மை தலைவர்கள் பேசுகிறாங்க அப்படின்னா அது திமுகவில் மட்டும்தான் பேசுவாங்க. அது காலகாலமாக பார்த்துட்டு வந்துருக்கும். எப்படி இந்திரா காந்தியை பேசுனது எப்படி, காமராஜரை பேசுனது எப்படி அப்படின்றது ஒவ்வொரு காலத்திலையும் டிஎன் அனந்தநாயகி அவர்கிட்ட பதில் சொன்னது எப்படி காலகாலமாக பார்த்துட்ருக்கோம். எம்ஜிஆர் அவர்களை பேசுனது, மலையாளி நாடாளலாமா அப்படின்னு கேட்டது, அப்படியெல்லாம் திமுகவில் பார்த்துருக்குறோம் நம்ம. அது தலைமுறையாக அந்த மாதிரி பேச்சு வருது. அதிமுகவில் அந்த மாதிரி முதன்மை தலைவர்கள் பேச மாட்டாங்களே அப்படின்றது நீங்கள் கேட்குறது. இது எவ்வளோ நாளாக இப்படியே அவங்க பொறுத்துட்டு இருக்க முடியும்? அதிமுக தொண்டர்களுக்கு என்ன ஒரு ஆதங்கம் இருக்கும்? நம்ம தலைவரை தேவையில்லாமல் இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசுகிறாங்களே, நம்ம பதில் பேச முடியாத நிலைமையில் இருக்கிறோமே, யோசனைக்கு இருக்குமா இல்லையா? என்ன பேச்சு பேசுகிற ஒரு படத்தை காமிச்சு காலில் விழுந்தாருன்னு சொல்லி அது எவ்வளவு கொச்சைத்தனமாக பேசி, இப்போது ஸ்டாலின் காலில் யாருமே விழலையா? இல்லை ஸ்டாலின் மூக்க அழகிரி காலில் விழுந்ததே இல்லையா? காலில் விழுந்து அப்புறம் காலை வாரி விட்டதே இல்லையா? அண்ணன் காலில் அவர் விழுந்ததே கிடையாதா? இல்லை இவர் உதயநிதி பெரியப்பா காலில் விழுந்ததே கிடையாதா? இப்போ பெரியப்பா காலை வாரி விட்டது யார் சொல்லுங்க? இப்போ இதெல்லாம் விமர்சனத்துக்குரியதா? சொல்லுங்க. அப்போது ஒருத்தர் காலில் விழுந்தாங்கன்னா அதுவும் ஒரு பெண், அந்த மூத்தவர்கள் பெரியவங்க அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினதை நீங்கள் எந்த அளவு கொச்சப்படுத்தி காலுக்கு இடையில பூந்து போனார், என்ன பார்த்தாரு, என்னென்ன பேச்சு இந்த உதயநிதி பேசுனது. 2017 கிட்டத்தட்ட 9 வருஷம். ஆனால் இப்போ உங்களை மாதிரி ஊடகங்கள் அதை பற்றி கேள்வி கேட்டிங்களா? ஏன் கேட்கல? நீங்கள் எடப்பாடியார் பேசினோடனே கேட்குறீங்களா? எல்லா ஊடகங்களும் சொல்கிறேன். ஆனால் இவ்வளோ நேரம் உதயநிதியோ ஸ்டாலினோ இல்லைன்னா ராசா என்ன பேசினார்? அவர் தாயை பற்றி, எடப்பாடியார் தாயை பற்றி எப்படி கேவலமாக பேசினார், எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசினார். யாராவது அதை பற்றி கேட்டீங்களா? எந்த விவாதமும் அதை பற்றி இல்லை. ஆனால் ஒருத்தர் இவ்வளோ நாள் பொறுத்திருந்து இன்னைக்கு பூகம்பமாக வெடிக்கும்போது இப்படி பேசலாமா? நீங்கள் எப்படி எந்த ஆயத்தை எடுக்கிறீங்களோ அந்த ஆயத்தை கொண்டு தானே உங்களை தாக்குவாங்க. அவரும் எடப்பாடியாரும் எவ்வளோ சொல்லி பார்த்தாரு. 1954 நான் 74 நான் அரசியலுக்கு வந்தேன். 51 வருஷம் என்னுடைய அரசியல் அனுபவம். உங்கள் வயசே 48 தான்.
என்னுடைய அரசியல் அனுபவம் கூட உங்கள் வயசு கிடையாது. இந்த மாதிரி பேசலாமான்னா மறுபடியும் பேசுனா, அப்போது நீ ஒன்று பேசுனீங்கன்னா உங்களை பற்றி 1000 இருக்குது பேசுறதுக்கு. உங்கள் பொது வாழ்வு நேர்மை மட்டும் இல்லை, தனி வாழ்வு தூய்மையும் இல்லை உங்களுது. அதை பற்றி பின்ன பேசாமல் என்ன செய்வார்? எதிர்த்து பேசுவாரா இல்லையா? யாராக இருந்தாலும் பேசுவாங்களா இல்லையா? ஒரு மண்புழுவை கூட நீங்கள் மிதிச்சிங்கன்னா தலையை தூக்கி பார்க்கும், கடிக்க பார்க்கும், முயற்சி பண்ணோம் இல்லை? அப்புறம் இது என்னன்னா, இந்த எதிர்வினை ஒரு ஆற்றுறது எல்லாமே எல்லாம் நடந்தது சொல்றாரு, அவ்வளோதான். எல்லாம் நடந்தது சொல்லும்போது நீங்கள் அது ஜீர்ணிச்சு தான் ஆகணும். அரசியலா இவங்களுக்கு எதிர்கொள்ள முடியலன்னு நினைக்கிறீங்களோ? அது திமுகவுக்கு எதிர்கொள்ள முடியல, அதுதான். இப்போ இவரோட பிரச்சனை என்னன்னா, இப்போ நீங்கள் 5 வருஷம் இந்த ஆட்சி, 5 வருஷம் ஆட்சியின் சாதனைகள், அதுக்கு முன்னாடி 4 வருஷம் 10 வருஷம் ஜெயலலிதா ஆட்சியை கூட விட்டுருங்க, 6 வருஷம், மீதி 4 வருஷம் எடப்பாடியார் ஆட்சியில் அவர் ஏதாவது தவறுகள் செய்தால் நிர்வாக தவறுகள், அதை பற்றி சொல்லணும். இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் 2 தான். ஒன்று, அவர் பிஜேபி அடிமைன்னு வாங்க, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி காலில் விழுந்தாருன்னு வாங்க. இந்த 2 தவிர வேற எதையுமே சொல்ல தெரியாது, அவ்வளோதான். இந்த 2 தான் சொல்ல தெரியும். ஆனால் எடப்பாடியார் என்னென்ன பேசுகிறாரு? 200 தொகுதிக்கு மேலே கிட்டத்தட்ட 210 220 தொகுதி முடிச்சிட்டார்ல பிரச்சாரத்தை. ஒவ்வொரு தொகுதியிலையும் போய் 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினார்ல. எல்லா இடத்துலையும் அந்தந்த தொகுதியில் என்னென்ன நான் செய்திருக்கிறேன், திமுக என்னென்ன செய்யலை, ஸ்டாலின் உங்களை எப்படியெல்லாம் ஏமாத்தினார், மறுபடியும் நான் வந்தால் என்னென்ன செய்வேன், எல்லாத்தையும் பேசுகிறார்ல. அப்போ இந்த அரசியல் ரீதியான பேச்சுக்கு நீங்கள் அரசியல் ரீதியாக பதில் சொல்லணும். ஏன்னா உங்களால் சொல்ல முடியாது. திமுக ஆட்சியில் அந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருந்து எல்லா துறையும். அதிமுகவுடைய என்டிஏ கூட்டணியை செட் ஆகலை, ஜெல்லாகலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் கருத்து மோதல்கள் எல்லாம் இருந்துச்சு, தனித்தனி கட்சியாக இருக்கும். இப்போது சட்டமன்ற தேர்தல், இது மாநிலத்தை ஆளக்கூடிய தேர்தல். அப்போ திமுக மேலே இருக்கிற வெறுப்பை ஒன்று சேர்க்க வேண்டும் அப்படின் போது மக்கள் நலனுக்காக எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. ஒன்றா சேர்ந்து கடந்த காலத்தில் விமர்சித்தவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே முகத்தோட ஒரே இணக்கமாக பேசுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒன்று வேணும். உதாரணத்துக்கு அண்ணாமலை எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்கு இந்த கூட்டணிக்காக பேசுகிறாரு, எந்த அளவுக்கு போராடுறாரு. அதாவது தரம் தாழ்ந்து உதயநிதி எடப்பாடியாரை பேசினா அண்ணாமலை எந்த கோவம் எவ்வளவு பேசுகிறாரு, இப்படி பேசலாமா அப்படின்னு சொல்கிறாருல்ல. அதுக்கு அடுத்து எடுத்திங்கன்னா நீங்கள் அன்புமணி ஐயா, அன்புமணியை எல்லா இடத்துலையும் தீவிர பிரச்சாரத்தில் இருக்கார். ஒரு பக்கம் தமிழிசை சவுந்தரராஜன் எந்த அளவுக்கு பிரச்சாரத்தில் இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் கருத்து மோதல் இருந்துச்சு. டிடிவி தினகரன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இன்றைக்கு ஒன்றா இணைஞ்சு ஒரு தொண்டர் கொடுக்குற கிரீடத்தை வாங்கி நான் எங்கள் அண்ணன் தலைவர் வைக்கிறேன்னு சொல்லி எடப்பாடியாருக்கு வச்சு அழகு பார்க்குறாருல. எந்த அளவுக்கு இதைத்தான் அந்த மக்களும் சரி, நடுநிலையாளர்களும் சரி, தொண்டர்களும் வரவேற்கிறாங்க. இப்போ பிரிஞ்சிருந்தவங்களாம் எப்படி ஒன்றா சேர்ந்து ஒன்றா இருக்கிறாங்க, நமக்காக ஒன்றா சேர்ந்து இருக்காங்க. ஆனால் இந்த சைடு பார்த்தீங்கன்னா திமுக சைடில் ஒன்றா இருந்தவங்கலாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இல்லை நாங்கள் இன்டாக்டாக இருக்கிறோம், வெற்றி கூட்டணி எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சு, எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வரும் பார்த்தீங்கன்னா 4 தடவை நரேந்திர மோடி அவர்கள், பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு 4 தடவை அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து வச்சு ஒரே மேடையில் இருந்தார், ஒரே ரோட் ஷோ நடத்தினாங்க. எல்லாம் ஒன்று எவ்வளோ இணைஞ்சி போய் நல்லா நடத்தினாங்க. இந்த சைடில் ஏன் அந்த இணக்கம் இல்லை அப்படின்னா, திமுக பிஜேபியை காரணம் காமிச்சு எல்லா கூட்டணி கட்சிகளையும் அடிமையாக வச்சிருக்கிறாங்க. இதுதான் முக்கியம். நாடாளுமன்ற தேர்தல்னாலும் உங்களுக்கு கூடுதல் தொகுதியை கொடுக்க மாட்டோம், சட்டமன்ற தேர்தல்னாலும் உங்களுக்கு கொடுக்கறத குறைப்போம். நாங்கள் புதுசாக யார் வேணாலும் சேர்ப்போம், யார் வேணாலும் வெளியே அனுப்புவோம். நாங்கள் ஆட்சியில் உட்காருவோம், பங்கும் கொடுக்க மாட்டோம். தேர்தல் முடிஞ்ச கையோடு நீங்கள் எதிர்கட்சி வரிசையில் போய் உட்காருங்க. இதை தானே திமுக சொல்லுது. இப்போ ஸ்டாலின் அவர்களை மேடையில் உட்கார வச்சு, நாற்காலியில் உட்கார வச்சு முதலமைச்சராக்கி அழகு பார்த்தது அந்த கூட்டணி கட்சிகள் தானே. அதே மாதிரி தொழிலாளர் பிரச்சனைக்காக ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதிகள் என்ன? 2021 அரசு ஊழியர்கள்லேருந்து, ஆசிரியர்கள்லேருந்து, செவிலியர்கள்லேருந்து, மருத்துவர்கள்லேருந்து, தூய்மை பணியாளர்கள்லேருந்து, அங்கன்வாடி பணியாளர்கள்லேருந்து, சத்துணவு பணியாளர்கள், அத்தனை பேரும் யாருடைய ஜீவநாடி? கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய ஜீவநாடி. தொழிலாளர்கள் தானே கம்யூனிஸ்ட் கட்சி. கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வாழ்வு கொடுக்குறவங்க, வளர்க்குறவங்க, ஆள வைக்கணும்னு நினைக்கிறவங்க அத்தனை பேரும் தொழிலாளர்கள் தானே. அந்த தொழிலாளர்களுக்கு திமுக கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றினீங்கன்னு போராடக்கூடிய இடத்துல கம்யூனிஸ்ட் இருந்துச்சா? வாயை மூடி மௌனியாக உக்காந்தாங்கல்ல. ஏன் போராடல? ஏன் திமுக கிட்ட கேட்டு அந்த உரிமைகளை வாங்கி கொடுக்கல?
தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை தொழிலாளர்களும் சரி, அரசு துறை என்றாலும் தனியார் துறை என்றாலும் எந்த உரிமையும் கம்யூனிஸ்டுகள் வாங்கி கொடுக்காம வாயை மூடி மௌனமாக இருந்தாங்கல்ல, அதுக்கு பலன் எல்லாம் 6 சீட்டு 5 சீட்டு ஆக்கியாச்சு திமுக. கேட்டால் இல்லைன்னா பிஜேபி இருக்குது போங்க, இப்படியே பயன்படுத்தி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? மம்தா அவர்களும் ஒரு தகவல்லாம் சொல்லியிருந்தாங்க, பிஜேபி கூட இவங்க கொஞ்சம் இணக்கமாக இருக்காங்க, காங்கிரஸும் இணக்கமாக இருக்குது, இவங்களும் திமுகவும் இணக்கமாக இருக்குங்கன்னு. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளும் அங்கே ஏதாவது உள்கட்சியில் போய்கிட்டே இருக்குதான்? இல்லை, இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அப்படி ஒரு கூட்டணி இல்லை, அது மாயா இருக்குது. இப்போ என்டிஏ கூட்டணினா என்டிஏ கூட்டணி இங்கேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்குது. நீங்கள் காஷ்மீரில் போய் ஏடிஎம்கே எந்த கூட்டணியில் இருக்குதுன்னா எங்கள் கூட்டணியில் இருக்குதுன்னு வாங்க. அதே மாதிரி இங்கே வந்து கேட்டிங்கன்னா இங்கேயும் இந்த கூட்டணியில் யார் இருக்கா, நிதிஷ்குமார் இருக்காருன்னா நிதிஷ்குமார் இருக்காருன்னு வாங்க. ஆனால் இந்தியா கூட்டணியில் அப்படி கிடையாது. நீங்கள் கோயம்புத்தூர் பாலக்காடு தாண்டிங்கன்னு வச்சுக்கோங்க, கம்யூனிஸ்ட் உங்கள் கூட்டணியில் கிடையாது. இல்லை கம்யூனிஸ்ட் எங்கள் கூட்டணியில் இல்லைன்னு. இந்த சைடு வந்துட்டிங்கன்னா கம்யூனிஸ்ட் எங்கள் கூட்டணியில் தான் இருக்குதுன்னு. இப்படி மாநிலத்துக்கு மாநிலம் அந்த கூட்டணி மாறினே இருக்கும். அதாவது எப்படி பச்சைவந்தி நிறம் மாறுற மாதிரி மாநில பார்டரை விட்டால் வேற நேரம் மாறினே இருக்கும். அதுக்கு பேர் தான் இந்தியா கூட்டணி. அதனால அவங்க சொல்ல முடியாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை எந்த அளவுக்கு திமுக கூட்டணி ஏமாற்றி இருக்கிறது, இது ரொம்ப முக்கியமானது இல்லையா? நீங்கள் காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, அவங்க டீமை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. கனிமொழி அம்மா போய் ராகுல் காந்தியை பார்க்குறாங்க. கேசி வேணுகோபால் வந்து அகில இந்திய பொதுச்செயலாளர் அவர் வந்து ஸ்டாலின் அவர்களை பார்க்குறாரு. கிரீஷ் சோடங்க செல்வப்பிரதிகளும் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதுக்கு நடுவில் சிதம்பரம் யார்? அவர் எப்படி வந்து பேசிட்டு போனார்? ஒன்றும் ராகுல் காந்தி என்னுடைய தம்பின்றாரு, அவர் இவருடைய அண்ணன்றாரு. 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்திருந்தா சரி, இல்லைன்னா குழு பேச்சுவார்த்தை நடத்திருந்தா சரி. சிதம்பரம் வந்து கடைசியில் முடிச்சுட்டு போறாருன்னா சிதம்பரம் அவரே என்ன வாக்குமூலம் கொடுத்தாரு பார்த்தீங்களா? என்னாலாம் முடியல, திடீர்னு நைட்டு கார்கே ஃபோன் பண்ணார், தலைவர் போய் உங்களால் பார்க்க முடியுமா சிதம்பரத்தைன்னு கேட்டார். நான் போய் பார்த்தேன், அதை முடிச்சு வச்சோம், அவ்வளோதான் ஒழிய வேற. அப்போது இதில் ராகுல் காந்தி சம்பந்தம் இல்லை. இப்போ தெரியுதா தெளிவா? சிதம்பரமே வாக்குமூலம் கொடுத்துட்டார்ல. எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தது மாநில அகில இந்திய தலைவர் கார்கே. உண்மையாக பார்த்தா அந்த கட்சிக்கு யார் தலைவர்? ராகுல் காந்தி தான். நம்ம சட்டப்பிரகாரம் வந்து நீங்கள் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சுக்கிறோம். ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி தான் தலைவர். அவர் தானே முக்கியம். அதே மாதிரி தானே பிஜேபினாலும் மோடி தான் தலைவர். என்னதான் அமித்ஷானாலும் சரி, இல்லைன்னா இன்னொருத்தர் வந்திருக்காரு அவர்னாலும் சரி, ஆனால் அந்த எல்லா மக்களுக்கும் யார்? மோடி தான் தலைவர்ன்றது தான். அந்த மாதிரி தான் மானசீக தலைவர். அவருடைய ஒப்புதல் இல்லாமல் எப்படி இது நடந்திருக்கும்? அதனால இன்னைக்கு வரைக்கும் அவர் ஒரு வாழ்த்து கூட சொல்லலை இந்த கூட்டணி உருவானதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் பேசலை. இப்போ என்னைக்கோ நாளைக்கு வந்தார்னா கூட சரி, கடமைக்காக உருவாவுடைய திமுக ஜெயிக்கணும்னு காங்கிரஸ் நினைக்கவே இல்லை. அதுதான் விஜயும் சொல்லிட்டாரு, உண்மையான காங்கிரஸ் எங்ககிட்ட இருக்குது. அந்த 28 தொகுதியிலையும் திமுக பெரிய அளவில் வேலை செய்யாதுன்றீங்க தேர்தல் களத்தில்? திமுக வேலை செய்து ஆகணும்னா என்னன்னா திமுகவின் தலையெழுத்து அவங்க ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சு வேலை செய்யணும். ஆனா காங்கிரஸ் மீதி இருக்கிற தொகுதியில வேலை செய்யுமா திமுகனா? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ஒன்றும் பலன் கிடையாது. நாங்க எங்களை பலவீனமாக்கினே இருக்கிறீங்களே ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல். 63 தொகுதி கொடுத்தது 28 தொகுதி கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே எங்களை. மத்தியில் ஆட்சியில எல்லாம் நாங்களாம் எப்போ உட்காரமோ அப்பெல்லாம் வந்து பங்கு வாங்கிக்கிறீங்க. ஆனா இங்க எங்களுக்கு நீங்க மைனாரிட்டி ஆட்சி பண்ணும்போது கூட ஒரு பங்கு கொடுக்க மாட்டீங்களா? யோசிப்பாங்களா இல்லையா? அந்த சலனம், அந்த சலசலப்பு, அந்த மன வருத்தம் இன்னைக்கு வரைக்கும் கீழே வரைக்கும் இருக்கு. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியான கருத்து கணிப்புகள்லாம் திமுக ஜெயிக்கும் அப்படின்லாம் நிறைய வந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ சமீபமாக 1 மாதத்துக்கு முன்னாடி, கடந்த 20 நாட்களுக்கு முன்னாடிலாம் வந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே எடப்பாடி அவர்கள் அதிமுக கூட்டணி வெல்லுங்கிற மாதிரியான கருத்து கணிப்புகள் நிறைய அதிகமாக வந்துக்கிட்டே இருக்கு. இது உண்மையிலே இந்த கருத்து கணிப்புகள் உண்மையிலே மக்கள் மத்தியில் போய் எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் போய் சேர்ந்துருக்கா, இல்லை எப்போதும் சொல்கிற மாதிரியான கருத்து கணிப்பு இது வெறும் கருத்து கணிப்பு தான் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையா? இல்லை, நீங்கள் எவ்வளோ நாள் வந்து முழு பூசணிக்காய் எடுத்து சோத்தில் மறைக்க முடியும்? எவ்வளோ நாள் தான் உண்மையை நீங்கள் கட்டுப்படுத்தி வைக்க முடியும்? அப்போ ஒரு நேரம் வரும்போது அது வெடிக்க தானே செய்யும் உண்மை. இப்போ உண்மை நிலவரம் நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்தோம்னா, இப்போது அண்ணா பல்கலைக்கழக மாணவி அந்த வழக்கு நடந்த பிறகு, அந்த அசம்பாவிதம் நடந்த பிறகு எந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு இருந்துச்சு. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் எந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு இருந்துச்சு. ஹார்ட் ஆஃப் த சிட்டி ஆம்ஸ்ட்ராங் கொலை எந்த அளவுக்கு மக்கள் எதிர்ப்பு இருந்துச்சு.
அதே மாதிரி பட்ட பகல்ல திருபுவனம் சிவகங்கை காவலாளி அப்பாவி பையன் நகை திருடினான்னு சொல்லி அவனை இல்லீகல் கஸ்டடின்னு சொல்லி போலீஸ்காரங்களே கூலிப்படையா மாறி என்னெல்லாம் போட்டு மிளகா பொடியெல்லாம் அவன் மேலே தூக்கி ஹார்ட்கோர் டெரரிஸ்ட் கூட இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. மிளகா பொடி அவனுக்கு தூக்கி அவனை சாவடிச்சுது. அந்த நேரத்தில் எந்த அளவுக்கு இருந்துச்சு கவின் ஆணவ படுகொலை, எந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருந்துச்சு. இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, எந்த பொறுப்பு டிஜிபி காலம் ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இப்போ கஞ்சா போதை கலாச்சாரம் எந்த அளவுக்கு பெருகி போயிடுச்சு. இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில் எவ்வளோ இருக்குது. அதே மாதிரி ஜாதிய வன்கொடுமை நெல்லை மாவட்டத்தில் மாணவன் பையில் வந்து அருவா இருக்குது போய் வெட்டுறான். இது இல்லாமல் விவேக படுகொலை, கிராம நிர்வாகாளர் மணல் கொள்ளையை காமிச்சு கொடுத்தாருன்றதுக்காக ஆஃபீஸ்லேயே பூந்து அவரை வெட்டுறாங்க. அப்போ என்ன விவோவில் என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு கை துப்பாக்கி கொடுங்க, எங்கள் உயிருக்கு ஆபத்து சொல்கிறாங்கல்ல. இப்போ இதெல்லாம் எந்த அளவுக்கு அதிருப்தியோ ஒவ்வொரு நேரமும் கிரியேட் பண்ணிச்சு. இது தானங்க மக்கள் மத்தியில் பிரதிபலிக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் கருத்து கணிப்புன்னு போட்டு 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 மூடி மறைக்கிறது எவ்வளோ நாள் முடிய முடியும்? அப்படி இல்லைன்னா பாராளுமன்ற தேர்தலா பிஜேபி, அதே மாதிரி சட்டமன்ற தேர்தலா பிஜேபி, அடுத்தது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி தேர்தல், கிராமப்புற பஞ்சாயத்து தேர்தலா பிஜேபி, இப்படியே சொல்லி எவ்வளோ நாள் ஓட்டுவீங்க? இல்லை இந்த கருத்து கணிப்பு வந்து திமுக எதிர்ப்பு இல்லை இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையால வந்திருக்கா, இல்லை அதிமுகவினுடைய செயல்பாடுகள் அதிமுகவினுடைய திட்டங்கள் இதனாலேயும் இந்த கருத்து கணிப்பு கூடியிருக்கா? மக்கள் மத்தியில் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்ன? இல்லை, மக்கள் மத்தியில் இந்த அதிருப்தி, திமுக மேலே அதிருப்தியும் தாண்டி ஒரு பெர்செப்ஷன், ஒரு நரேட்டிவை உருவாக்குனாங்க. என்ன தெரியுமா, இவங்க கெட்ட பேர் வாங்கிட்டாங்க, ஆனால் அதை ஓட்ட மாத்திர அளவுக்கு அதிமுக பலமா இல்லையே, உண்மையான தலைவர்கள்லாம் இல்ல, உள்ள சேர்க்கல, ஒன்னா சேர்ந்தா முடியும், ஒன்னா சேர்ந்தா முடியும் முடியும் முடியும்னு சொல்லி அவங்க எங்க ஒன்னா சேரணுமோ மறைமுக ரகசியமா அங்க போய் ஒன்னா சேர்ந்துட்டாங்க. கரெக்டா? இது என்னன்னா இந்த குழப்பம் முடிஞ்சு கருத்து கணிப்பு இன்னைக்கு வெளியே வருது. இப்போ மொத்தத்துல நான் பெருசால கருத்து கணிப்பை நான் நம்ப மாட்டேன். ஆதரவா இருந்தாலும் எதிர்ப்பா இருந்தாலும் வேற விஷயம். ஆனா இது என்ன அப்படின்னா, இயற்கையில நம்ம பார்க்கும்போது என்னன்னா, இங்க தலைமை குழப்பம், கூட்டணி ஒருங்கிணைப்பு குழப்பம்னு அதிமுக சொல்லி ஒரு பக்கம் செங்கோட்டையன்கள்லாம் போய் ஒரு பக்கம் சேர்ந்தாங்க, பன்னீர்செல்வங்கள்லாம் போய் இன்னொரு பக்கம் சேர்ந்தாங்க. எல்லாம் சேர்ந்து டைட்டில் கிளியர் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு இதுதான்டா உண்மையான அதிமுக. இப்போ அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சு. எடப்பாடியார் 2 வருஷத்துக்கு முன்னாடியே இவருக்கு தெரிஞ்சிருக்குது ஓபிஎஸ் எல்லாம் எப்படின்னா திமுக ஆதரவாளர், திமுகவுடைய ரசிகர் அப்படின்னு யாருக்கு தெரியுதோ இல்லை இவருக்கு தெரிஞ்சிருக்குது. அதனால தான் முதலே விலைக்கு வச்சிட்டாரு. அதனால யார் யார் எங்கெங்க போய் சேரணுமோ அங்கங்க போய் அடைக்கலாம் ஆயிட்டாங்க. அதனால இனிமேல் தெளிவா இருக்குது அதிமுக. அது ஒரு பக்கம். அடுத்தது கூட்டணி உருவாகாதுன்னு நினைச்சாங்க, மிகப்பெரிய கூட்டணி உருவாக்கிட்டார். யார் யாரெல்லாம் வரமாட்டாங்கன்னு நினைச்சாங்க அவங்கெல்லாம் கூட கூட்டணியில் வந்தாச்சு. கூட்டணியில் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா தொகுதி பங்கீடு, இடஒதுக்கீடு, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா தேர்தல் வாக்குறுதி எல்லாம் சொல்லி களத்தில் பிரச்சாரம், பூத் கமிட்டி அமைச்சிருது, பிஎல்ஏஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் போய் அதிமுக தன்னுடைய நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி கொண்டதுன்னு தான். ஏன்னா அக்கு வேற ஆணி வேற பிரித்து உதறாரு. திமுக செய்கிற நிர்வாக சீர்கேடு எல்லாத்தையும் சொல்றாரு அவர். ஏன்னா இவங்க சும்மா பிஜேபின்னு இதே தான் காங்கிரஸ் சொல்லியிருந்தாங்க ஒரு காலத்தில். காங்கிரஸ் சொல்லி 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 எமர்ஜென்சி மிஸ்ஸா அப்படின்னு சொல்லி சொல்லி இன்னைக்கு காங்கிரஸை ஒன்றும் இல்லாத உட்கார வச்சுட்டாங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். ஆனால் இவங்க கூட்டணிலாம் காங்கிரஸ் கூட. இப்போ அடுத்து அதே மாதிரி பிஜேபியை காமிச்சு இதே கதை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய கட்சி, அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். அதிமுக தெளிவாக சொல்லுது, கொள்கை எல்லாருக்கும் வேற வேற கொள்கை இருக்கும், கொள்கை வேற. எந்த கொள்கையிலையும் நாங்கள் சமரசம் ஆகிக்க மாட்டோம். அது சிறுபான்மையின மக்களுக்காக இருந்தாலும் பெரும்பான்மையின மக்களுக்காக இருந்தாலும் சரி, நாங்கள் எந்த விஷயத்திலும் சமரசம் பண்ண மாட்டோம். ஒரு தனி மனிதன் இல்லை, ஒரு குடும்பம் இல்லை, ஒரு ஊர் இல்லை, யார் பாதிக்கப்பட்டாலும் சரி நாங்கள் முன்னாடி நிற்போம். எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் நாங்கள் ஸ்திரமாக இருப்போம். அதை நடவடிக்கையில் காட்டினாரா இல்லையா? நீங்கள் அமித்ஷா கூட கூட்டணி வச்சோன்னு என்ன சொன்னீங்க? 117 சீட்டு 117 சீட்டு தான் நிற்பாங்க. அமித்ஷா கபலீகரம் பண்ணிட்டார் சொன்னீங்க. அதுக்கடுத்து என்ன சொன்னீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக 70 சீட்டு 80 சீட்டு நிற்பாங்க நீங்கள். இல்லைன்னா போன தடவை நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கின வாக்கு சதவீதம் பிரகாரம் நிற்பாங்க, 2:1 நிற்பாங்க. நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, முதலமைச்சரே அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க எல்லாம் சொன்னீங்க.
எல்லாம் முடிஞ்சு சுமூகமாக 27 சீட் கரெக்டாக பேசினார். அவங்க செல்வாக்கு என்னன்னு, அதே சட்டமன்ற தேர்தலில் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் எல்லாம் புரிஞ்சு அந்த கூட்டணியில் பிஜேபியும் சரி ஒருங்கிணைஞ்சு வந்து எல்லா விஷயத்திலையும் எடப்பாடியார் முன்னாடி, அதிமுக முன்னாடி, அமித்ஷா வடநாட்டில் சொல்கிறாரு, எங்கள் கூட்டணிக்கு பிக் பிரதர் யார்? எடப்பாடி பழனிசாமி, அதிமுக தான். அவர் தான் எங்களுக்கு பிக் பாஸ் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். அகில இந்திய அளவில் தான் மோடி.